அபூ சஅலபா அல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது புனை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டும் பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்கர், அதே போன்று அபூ அய்யூப் அல் அன்சாரி, இவ்வாறான முறையில் அபு என்று பெயர் கூறி அழைக்கப்படக்கூடியவர்கள் அவருடைய இயற்பெயர் ஒன்று இருந்து கொண்டிருக்கையில் இந்த பெயர் கொண்டு பிரசித்தி இருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். இவருடைய பெயர் ஜுர்சூம் இப்னு லாஃபிர் அல்லது இப்னு அம்ர் அல்லது இப்னு ஹாஷிப் நாஷிர் போன்ற பெயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பைஅத்துர் ரிதுவான் ஹுதைபியா உடன்படிக்கையில் மேலும் அந்த மரத்தின் கீழால் அல்லாஹ்வின் தூதரோடு பைஅத் செய்து கொண்டவர்களின் பெயர்கள் பட்டியலில் இவருடைய பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. ஹுனைன், ஹைபர் போன்ற யுத்தங்களில் எல்லாம் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்பொழுதும் தொழுகையில் இவர்களுக்கு அதீத ஈடுபாடும் ஆர்வம் இருந்திருக்கிறது. மேலும் அவர்கள் வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் பேரில் என்னுடைய உயிர் பிரிக்கப்படட்டும் என்ற தோரணையில் அவர்கள் எப்பொழுதும் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது அந்த நேரத்தில் அவர்களுக்கு வயது 75 எட்டி இருக்கும். அது ஒன்றில் மர்வான் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அல்லது முஆவியா இப்னு அபி சுஃபியான் இவருடைய ஆட்சி காலமாக அது இருந்திருக்கும். அந்த கால நேரத்தில் அவருடைய மகளார் ஒரு கனவை காண்கிறார்கள். தன்னுடைய தந்தையின் உயிர் பறிக்கப்பட்டு விட்டதற்கான ஒரு நிகழ்வை அது எடுத்து காட்டியது. அந்த நேரத்தில் பதற்றமடைந்த மகள் தந்தையை தேடுகிறார்கள். வீட்டினுள் தாய் கூறுகிறார்கள், தந்தை தொழுது கொண்டிருக்கிறார். போய் பார்த்தால் சுஜூதில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அசைத்து பார்த்தால் உயிர் பிரிந்த நிலைமையில், சுஜூதில் வைத்து உயிர் பிரிந்த நிலைமையில் அவர்களை கண்டுகொள்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இவரும் ஆர்வம் வைக்கக்கூடிய ஒரு அழகான பிரிவின் அடையாளமாகவே சுஜூதில் உயிர் பிரியக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியமிக்க ஒரு முடிவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தோழமை பாராட்டி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும், மேலும் ஹைபர் யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அந்த கனிமத்திலிருந்து செல்வங்களை வழங்கினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த இன்னும் ஒரு சஹாபிதான் அபூ சஅலபா அல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை குறிப்பில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்.